இந்த ஓசிடி பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாதிக்கப்பட்டவர்கள்ல கிட்டத்தட்ட 65% வந்து பார்த்தீங்கன்னா, 25 வயசுக்குட்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வந்துட்டு இதா இருக்குது. இது உண்மையா? ஆமா. இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி ஒரு 2 பீக்ஸ் இருக்குது. குழந்தைங்க ஒரு 8 வயசு அந்த பீக் ஓகே. ஒரு தடவ நடக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஏர்லி அடல்ட்ஹுட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி இந்த பிரெக்னன்சிக்கு அப்புறம் போஸ்ட் நேட்டல் ஓசிடியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யங்கர் பாப்புலேஷன்ல வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. இப்ப இந்த 8 டூ 12 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஓசிடி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னாக்கா, அத பேரண்ட்ஸோ இல்ல டீச்சர்ஸோ எப்படி அத கண்டுபிடிக்கிறது? சைல்டு வந்து சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் கூட ஒரு நல்ல கம்யூனிகேஷன்ல இருந்தால் குழந்தைய எக்ஸ்பிரஸ் பண்ணும். பட் சம்டைம்ஸ் சிம்டம்ஸ் கொஞ்சம் ரொம்ப எம்பாரசிங்காக இருந்ததுன்னா குழந்தை சொல்லாது. அப்போ அது வந்து அதனுடைய செயல்பாடுகள்ல ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது. ரொம்ப டைம் எடுக்கிறான், ஒரு வேளை டாய்லெட்ல ரொம்ப டைம் எடுக்கிறான், எதுக்கு 2 ஹவர் குளிச்சுட்டு இருக்கான் பையன், உள்ள என்ன ரிச்சுவல்ஸ் பண்றானா அப்படின்னு யோசிக்கலாம் பேரண்ட்ஸ். ஸோ இதை வந்து நார்மலைஸ் பண்ணாம சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாலே போதும் அவன் ஓகே ஆயிடுவானு. அப்படி கிடையாது. அது ஒரு நோய், அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. ஸோ அது முதல்ல அந்த பேரண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு நோய் இருக்கலாம், மனநோயின்னு அந்த நோய்க்கு பேரு, ஓசிடின்னு பேரு அப்படின்னு அவங்களுக்கு முதல்ல இந்த புரிதல் வேணும். செயல்பாடுகள், குழந்தைங்களோட செயல்பாடுகள்ல மாற்றம் இருந்ததுன்னா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டு நீங்களே டயக்னோஸ் பண்ணிடாதீங்க ஓசிடி டிப்ரெஷன். இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய சூழல் வந்து பார்த்தீங்கன்னா, மனநோய் பத்தின விழிப்புணர்வுகள் அவ்வளவும் இல்ல. அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸே கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதை எப்படி வந்துட்டு உணர்ந்து அவங்க வந்துட்டு இது பண்ண முடியும்னு ஒரு சூழல் இருக்கு இல்லைங்க. இதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது யாருன்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லைங்களா? நிச்சயமா மனநல மருத்துவர்களுக்கு தான் இருக்குது. இதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு புக் வந்து வெளியிடுறேன், அது பிரிண்டா வெளியிடுறேன். முன்னாடி கிண்டில்ல இருந்தது. இது போத் அது தன்னுதவி புத்தகம் இது. ஸோ சிபிடிக்கு இங்கிலீஷ்லயும் சரி தமிழ்லயும் சரி. அதனால மனநல மருத்துவர்களுக்கு தான் அந்த கடமை இருக்குது. ஓசிடினா என்ன, டிப்ரெஷன் என்னன்னு. ஆனா பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவும் அதை பத்திலாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. குழந்தை நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு விளையாடிட்டு படிச்சுட்டு இருந்தானா விட்டுருங்க. ஆனா செயல்பாடுகளை ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. அவன் வந்து தனிமையில இருக்கான் ரூம்ல, அவன் ரொம்ப பேச மாட்டான், முன்னாடி நல்லா இருந்த குழந்தை அப்படி மாறிட்டு இருந்தானா அப்ப டெஃபினட்டா நீங்க வந்து சேஞ்சஸ் வரும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் இந்த பிஹேவியர் பர்சனாலிட்டி இருந்ததுன்னா நீங்க சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு வாங்க. இந்த ஓசிடி பத்தி பாத்தீங்கன்னாக்கா, சினிமாக்கள்ல காட்டும் போது ஒன்னும் ஓவர் காமெடியாவும் காட்டுறாங்க, இல்லைன்னா வந்துட்டு அவங்கள ஓவர் கிரிமினலாவும் காட்டுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது சரியான ஒரு இதுவா? இல்ல, நிறைய சினிமாக்கள்ல மனநோய்கள் சித்தரிக்கப்படும் வகை ரொம்ப வந்து இட்லின்னு ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த இட்லியில வந்து அந்த ஒரு காமெடி ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு ஓசிடி வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுல சில கரெக்டான விஷயங்களும் இருக்கும். அவங்க 2-3 தடவை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஏர்ஜஸ் இருக்கும். அதை வச்சு ஒரு காமெடியா காட்டியிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் அது சில அங்கங்கள் அதுல கரெக்டா தான் இருக்கும். இந்த ப்ரிடாமினன்ட் எமோஷன் சொல்றது நம்ம கில்ட், குற்ற உணர்ச்சி தான் ப்ரிடாமினன்ட் எமோஷனா இருக்கும். ஓசிடியில் நிறைய சிம்டம்ஸ் எம்பாரசிங்கா இருக்கும். ரத்தத்துல இருந்து நீர் சுரந்துட்டு இந்த லென்ஸுக்கு சப்ளை பண்ணிட்டு இந்த பாப்பா மூலமா எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு வந்து பாருங்க அந்த யூரின்ல ரத்தம் கலந்து வரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸல்ஸ் நிறைய இருக்கும். ஒரு சிலருக்கு க்ளவுடி யூரின் அப்படிம்பாங்க. அந்த யூரினே வந்து ஒரு புகமூட்டமாக இருக்கும். ஏன் ஒரு சில நோயில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்